புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றார் தமிழ்நாடு முதல்வர் விஜய். காட்சிகளில் பார்க்கிறோம். முன்னதாக டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு கர்நாடகா சென்றடைந்த தமிழக முதல்வர் விஜய் தற்போது புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றிருக்கிறார். அங்கு அவருக்கு கோயில் நிர்வாகிகள் வரவேற்பு அளிக்கிறார்கள். காட்சிகளில் பார்க்கிறோம். புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றிருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் விஜய். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், முழு விவரம். விக்னேஷ், தமிழக முதல்வரான ஜோசப் விஜய் முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை தேவி கோவிலுக்கு தற்போது வந்துள்ளார். முதலமைச்சர் விஜய் டெல்லியில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் கர்நாடக மாநிலம் மங்களூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தடைந்தார். அங்க மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதே போல அவருடைய தொண்டர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் அங்கு குவிந்திருந்து விமான நிலையத்துக்கு வந்த விஜய்க்கு தளபதி என கோஷங்களை எழுப்பி ஆரவாரமாக அவரை வரவேற்றார். தொடர்ந்து அங்கிருந்து அவர் சாலை மார்க்கமாக கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை கோவிலுக்கு தற்போது வந்துள்ளார். சாலை நடுவும் வெளியே முழுவதுமே இருபுறமும் அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து கோஷங்களை எழுப்பி இது செய்து வந்தனர். தற்போது உடுப்பி கொல்லூர் மூகாம்பிகை கோவில் பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையிலும் அவர் தற்போது கோவிலுக்கு வந்துள்ளார். இதையொட்டி அங்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல கோவிலுக்கு உள்ளும் மற்றும் கோவில் வளாகத்தில் உள்ள பக்தர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அவருடைய ரசிகர்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அங்கு ஏற்கனவே காலை முதல் இருந்த பக்தர்களையும் போலீசார் தற்போது அப்புறப்படுத்தியுள்ளார். கோவிலுக்கு வந்த அவருக்கு தற்போது அர்ச்சகர்கள் விஜய்க்கு பூங்கொத்தை கொடுத்து தற்போது வரவேற்றுள்ளனர். கர்நாடகா பொறுத்தவரை பிரசித்தி பெற்ற கோவில்களில் பாரம்பரிய உடையதை அணிந்து செல்ல வேண்டும். வேஷ்டி அணிந்தும் ஷர்ட் அணியாமல் தான் செல்வது வழக்கம். அந்த வகையில் தான் தற்போது தமிழக முதல்வரும் ஷர்ட் அணியாமல் கோவிலுக்கு தற்போது சாமி தரிசனம் செய்ய வந்துள்ளார். தென்னிந்தியாவின் முக்கிய சக்தி பீடமாக ஒன்றாக கொல்லூர் மூகாம்பிகை கோவில் பல நூற்றாண்டுகளாக மன்னர்கள், அரசியல் தலைவர்கள், இசை மற்றும் திரை பிரபலங்களும் உள்பட ஏராளமான பக்தர்கள் ஈர்த்து வருகிறது. அந்த வகையில் தான் விஜயும் கொல்லூர் வருகை ஒரு பெரிய வரலாறு உள்ளது. தமிழகத்தின் முக்கிய பிரமுகர்களுக்கும் கொல்லூருக்கும் இடையே பிரிக்க முடியாத ஒரு பந்தம் உள்ளது என்று சொல்லலாம். அந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரான எம்.ஜி. ராமச்சந்திரன் மூகாம்பை அம்பிகையின் தீவிர பக்தராக இருந்தார். அதே போல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் அந்த கோவிலுக்கு சென்று வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஒரு தங்க வாள் அந்த அம்மனுக்கு ஒரு காணிக்கையாக கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வாள் தற்போதும் கோவில் விசேஷம் பூஜைகள் நடக்கும் போது அதே போல திருவிழா காலங்களில் அதை பயன்படுத்தி வருகின்றன. இது மட்டுமின்றி இசை அமைப்பாளர் இளையராஜாவும் கொல்லூர் மூகாம்பிகையின் வழிபட்டு வந்தார். அவர் இதுவரை பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை நன்கொடையாகவும் வழங்கியுள்ளார். இது மட்டுமின்றி சினிமா துறை சேர்ந்தவர்களும் மூகாம்பிகை பக்தர்களாக உள்ளனர். இப்போ தற்போது அந்த வகையில் தமிழக முதல்வர் விஜய் அவர் எம்ஜிஆர் பாணியில் அவருடைய பின்பற்றி வருகிறார். அதன் தொடர்ச்சியாகவே அந்த வழியிலேயே தற்போது முதல்வராக எம்ஜிஆர் இருந்தப்போ மூகாம்பிகை கோயிலுக்கு சென்று வந்தது போல தற்போது தமிழக முதலமைச்சரான விஜயும் தற்போது கோவிலுக்கு வந்துள்ளார். கோவிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அவர் தற்போது கோவிலுக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். விக்னேஷ், ஜெகநாத், தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு தற்போது தமிழக முதல்வர் விஜய் வந்தடைந்திருக்கிறார். அங்கு சிறப்பு பூஜைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதா குறிப்பிட்டிருந்தீங்க. வழக்கமாகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய அந்த இடம் தமிழக முதல்வர் வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு? விக்னேஷ், கொல்லூர் மூகாம்பிகையை பொறுத்தவரை உடுப்பி மாவட்டத்தில் உள்ளது. அதே மாதிரி அது மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளாவும் அதுக்கு அருகிலே இருக்கக்கூடாது. இங்கு குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்பதால்
மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதே போல் கேரளாவில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வருவது வழக்கம். காலை முதல் தொடர்ந்து கூட்டம் வந்து அதிகரித்து காணப்படும். வெள்ளிக்கிழமைகளும் வந்து இரவு நேரங்களில் சிறப்பு பூஜைகளும் வந்து இந்த கோவிலில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அதனாலவே வந்து கூட்டம் அதிகமாகவே இருக்கும். தற்போது முதலமைச்சர் விஜய் வருவதையொட்டி பிற்பகல் 12 மணி முதலே பொதுமக்களுக்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்டுள்ளது. இதை வந்து நேற்று மாலை முதலே அர்ச்சகரும் கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரும் அறிவித்துள்ளார். இன்று வந்து தமிழக முதல்வர் விஜய் வருவதால் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும், பாதுகாப்பு கருதி யாரையும் வந்து அனுமதிக்க முடியாது என்று நேற்று முதலே சொல்லி வருகிறாங்க. அதே போல இன்னைக்கு காலை முதலும் சொல்லி பக்தர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவர் வந்து சென்ற பிறகு 5 மணிக்கு மேலதான் அனுமதிக்க முடியும் என்றெல்லாம் பக்தருக்கு வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக தற்போது முதலமைச்சர் வருவதே முதலமைச்சர் என்பதும் அவர் ஒரு நடிகராக இருந்தால் அவருடைய ரசிகர்கள் வந்து அதிகம். அவருக்கு தமிழகத்தில் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலும் அதிக அளவில் ரசிகர்கள் இருக்கின்றனர். அந்த வகையில் அவருடைய ரசிகர்கள் வந்து அந்த கோவில் வளாகம் சுற்றி ஏராளமானோர் குவிந்திருந்தனர். போலீசார் அவருடைய கோவில் முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அங்க இருந்த அவருடைய ரசிகர்களும் சரி, அங்க வந்த பக்தர்களையும் சரி, பொதுமக்களுக்கு யாரையும் வந்து அனுமதிக்காமல் கோவில் உள்ளேயும் இருந்த படிப்படியாக 12 மணிக்கு வந்து பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கு யாருமே அனுமதிக்காமல் நிறுத்தப்பட்டிருந்து 12 மணிக்கு மேல் கோவில் உள்ளே இருந்த அனைவருமே தற்போது முழுமையாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். தற்போது கோவிலுக்குள் அர்ச்சகர்களும் கோவில் நிர்வாகம் காவல்துறையினர் மட்டுமே அந்த இதுல வந்து தற்போது இருக்கின்றனர். அந்த பாதுகாப்பு காரணமாக அவர்கள் அப்புறப்படுத்தி இவர் சாமி தரிசனம் செய்து சென்ற பிறகுதான் பொதுமக்களுக்கு வந்து இங்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். தற்போது அவர் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றனர். விக்னேஷ், ஜெகநாத், தமிழக முதல்வர் விஜய் எவ்வளவு நேரம் சாமி தரிசனம் செய்கிறார்? அதன் பின் அவருடைய பயண திட்டம் குறித்த தகவல் இருக்கா? நிஜமாக தற்போது விஜய் வந்து சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு வந்து 5 மணி வரை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து அவகாசம் வழங்கப்பட்டு இருந்தது. 3 மணியிலிருந்து 5 மணி வரை அவர் இருப்பார் என்று ஏற்கனவே வந்து அர்ச்சகர் எல்லாம் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று சற்று தாமதமாகவே அவர் வந்துள்ளார். தற்போது 3.5 மணி நேரம் தாமதமாகவே வந்துள்ளார். அந்த வகையில் அவர் அந்த சாமி தரிசனம் செய்துவிட்டு மற்ற கோவில் வளாகத்தை எல்லாம் சுற்றி பார்த்து அவர் வெளியேறுவதற்கு 5 மணிக்கு மேலேயும் ஆகலாம் என கூறப்படுகிறது. அவ்வாறு அவர் அங்கிருந்து கோவிலை விட்டு சென்ற போது மீண்டும் அங்கிருந்து மங்களூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று சிறப்பு விமானம் மூலம் அங்கிருந்து சென்னை வர உள்ளார். விக்னேஷ், கோயில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுவதை நம்ம காட்சிகள்ல பார்க்கிறோம். கர்நாடக அரசு தரப்பிலிருந்து மூத்த அதிகாரிகள் இல்ல அமைச்சர்கள் யாராயினும் அங்க வந்திருக்கிறாங்களா? இங்க வந்து கர்நாடகா அந்த கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, அர்ச்சகர்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான், காவல் உயர் அதிகாரிகள் மட்டும், அரசியல்வாதிகள் யாரும் இந்த பகுதியில் வந்து தற்போது வரவில்லை. இதற்கு மேலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா என்பது தெரியல. ஆனா வந்தாலும் அவருடைய பயண திட்டத்தில் அரசியல் சம்பந்தமாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. சாமி தரிசனம் செய்வதற்காக மட்டும்தான் வந்திருக்கார். பொதுவாக இந்த கோவிலுக்கு வருவதற்கு முன்னு ஏதாவது அவர்கள் அந்த அம்மனுக்கு வந்து கோரிக்கை வைத்திருப்பார். அந்த கோரிக்கை நிறைவேற்ற பிறகு வந்து சாமிக்கு நேர்த்திக்கடனை செலுத்துவது வழக்கமாக இருக்கும். அந்த வகையில் தான் முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து இருந்தலாம். ஆனால் தற்போது இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் இன்று சொல்லும் போது அவர்கள் கூறுவது முதலமைச்சர் விஜய் எந்த ஒரு நேர்த்தி கடனும் வைத்திருந்ததாகவும் அதற்காக வந்ததாக தெரிவிக்கப்படவில்லை. வழக்கமாக அவர் வந்து சாமி தரிசனம் செய்வதற்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே முன்பு இந்த கோவிலுக்கு வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் தற்போது தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகு தற்போது அவர் இந்த கோவிலுக்கு வந்துள்ளதாக வந்து சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர்கள் வந்து தெரிவிக்கின்றனர். விக்னேஷ், ஜெகநாத், இதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்கள் வந்தார்கள். தற்போது தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜயும் அங்கு வருகை தந்திருக்கிறார். பொதுவாக இந்த கோயிலில் என்ன மாதிரியான பூஜைகள் நடக்கும்? சிறப்பு பூஜைகள்ல கலந்துவதற்காக வருவாங்களா? விக்னேஷ், இந்த கோவிலை பொறுத்தவரையும் மிக சக்தி வாய்ந்த கோவிலாகும். இங்க அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, மன்னர் காலத்திலிருந்தே இது மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இங்க வந்து அவர்கள் நினைத்து செல்ல காரியங்கள் வந்து முழுமையாக வெற்றி பெறும். அதை தொடர்ந்து அவர்கள் வந்து இங்க அவருடைய நினைத்த காரியம் நிறைவேறப்பட அவருடைய நேர்ந்துதலை வந்து இங்க செலுத்தி செல்வது வழக்கம்.
அவ்வாறு வரும்போது இந்த பகுதியில் வந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும், சாமி ஊர்வலம் நடத்தும், அதில் பங்கேற்பார். அதே மட்டுமின்றி யாகங்களும் வந்து சிறப்பு யாகங்கள் நடத்துவது வழக்கமாக உள்ளது. ஆனால் இப்ப தற்போது வந்த முதலமைச்சர் விஜய் வந்திருப்பது சாமி தரிசனம் செய்வதற்காக மட்டும் வந்துள்ள, அதுக்காக சிறப்பு தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மற்ற முதலமைச்சர்கள் வந்து ஹோமத்தில் கலந்து கொண்டவர் அந்த மாதிரி எந்த ஒரு சிறப்பு யாகங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு சாமி தரிசனம் மட்டும்தான் அவர் செய்வதற்காக வந்திருக்காரு. அவர் வந்த பிறகு ஏதாவது அவர் நேர்த்திக்கடனை வைத்திருந்தாரா என்பதெல்லாம் தெரிய வரும் என அர்ச்சகர்கள் தெரிவித்திருந்தார். இதுக்கு மேல அவர் ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்கு, நான் செலுத்த வேண்டும் என அர்ச்சகர்கள் தெரிவித்தால் அது பிறகுதான் தெரிய வரும். ஆனால் தற்போதைய வரைமே அவர் வந்து சாமி தரிசனம் செய்வதற்காக மட்டும்தான் அங்க வந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஜெகநாத், தற்போது தமிழக முதல்வர் உள்ளே சென்று விட்டாரா? வழிபாடு என்பது தொடங்கி இருக்கா ஜெகநாத்? தற்போது முதல்வர் உள்ளே சென்று சாமி தரிசனம் தற்போது செய்து வருகின்றனர். அவரிடம் கொல்லூர் மூகாம்பிகை சாமி வந்து ஊர்வலமா அந்த ஊர்வலம் என்றால் உள்ள இருக்கக்கூடிய சாமி அங்க சுத்தி வருவாங்க. அந்த இதெல்லாம் வந்து தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். சாமி தரிசனத்துல வந்து முதல்வர் வந்து ஈடுபட்டுள்ளார். விக்னேஷ், ஜெகநாத், பொதுவாக அங்க கொல்லூர் மூகாம்பிகை கோயிலை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த கால பூஜைகள் விசேஷமா கருதப்படும்? இப்போது அது போன்ற ஒரு பூஜையில தான் இவர் கலந்துக்கிறாரா? கொல்லூர் மூகாம்பிகை பொறுத்தவரை அது மிகப்பெரிய தென்னிந்தியாவிலே மிக பிரசித்தியான ஒரு கோவிலாகும். இங்க வழக்கமான நாள்தோறுமே ஏராளமான கூட்டம் இருக்கும். குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதிக அளவில் கூட்டம் இருக்கும். இந்த நாட்களில் வந்து சிறப்பான பூஜைகள் வந்து செய்யப்படும். இந்த பூஜையில் கலந்து கொள்ள கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருவாங்க. அது மட்டுமின்றி அருகில் உள்ள கேரளா மாநிலத்திலிருந்து அதிக அளவில் வராங்க. குறிப்பா இன்று வெள்ளிக்கிழமை இரவு நேரங்களில் வந்து சாமிக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படும். அந்த பூஜையில் வந்து கலந்து கொள்ள ஏராளமான பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வருவாங்க. அந்த வகையில் தான் இன்றும் வழக்கமான பூஜை காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தாலும் தமிழக முதல்வருக்காக 3 மணி நேரம் இடைவெளி விடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தரிசனத்துக்கு அனுமதி இல்லை. இந்த முதல்வர் சென்ற பிறகு மற்றபடி கோவிலில் வழக்கமாக நடக்கக்கூடிய பூஜைகள் பக்தர்களுக்கு வந்து அனுமதிக்கப்படும். அதே போல இரவு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். அந்த பூஜையிலும் வந்து பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. முதல்வர் கிளந்த பிறகு மற்ற நாளும் வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளும் வழக்கம் போல் நடக்க உள்ளது. விக்னேஷ், ஜெகநாத், இப்போ கர்நாடகா விமான நிலையம் வந்தடைந்த போது அங்கு தமிழக முதல்வர் விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. அவங்க ஆரவாரம் செஞ்சதையும் நம்ம பார்த்தோம். அதே போன்ற ஒரு சூழல் தான் இங்க கோயிலுக்கு வெளியும் இருக்கிறதா? ரசிகர்கள் இருக்காங்களா அங்கேயும்? கோவிலை சுற்றி முழுமையாக போலீசார் வந்து தன்னுடைய காவல்துறை கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 12 மணி பிற்பகலில் வந்து அவரை காண ஏராளமான ரசிகர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் வந்து குவிந்திருந்தனர். பாதுகாப்பு கருதி அவர் முதல்வர் என்பதும் அதை வந்து தற்போது இங்க வந்திருப்பதால் அவருடைய பாதுகாப்பு கருதி போலீசார் வந்து அவர்களை வந்து கிட்டத்தட்ட 500 மீட்டர் அளவுக்கு எந்த ஒரு கூட்டத்தையும் கூட்டாத அளவுக்கு அந்த பகுதியில் ரசிகர்களோ பொதுமக்களோ யாரும் சேராத அளவுக்கு போலீசார் வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து தடுப்புகள் அமைத்து சாலையோரத்திலையும் அந்த கோவிலில் இருந்து 500 1 கிலோமீட்டர் வரை சாலைகள் இருபுறமும் வந்து தடுப்புகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன. யாரும் சாலையில் வந்துடக்கூடாது என்பதற்காக இருபுறமும் தடுப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போலீசார் வந்து ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அது மட்டுமின்றி சாமி தரிசனத்தில் தொடர்ந்து முதல்வர் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த சாமி தரிசனம் அந்த மூகாம்பிகை சாமியை தரிசனம் செய்த பிறகு கோவில் வளாகத்தை அவர் சுற்றி வர உள்ளார். கோவில் வளாகம் முழுவதும் சுற்றி வந்து அதன் பிறகுதான் அங்கிருந்து அவர் கிட்டத்தட்ட சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அவர் இந்த வளாகத்தில் இருக்க உள்ளார். விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.